யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஃபயரான ப்ரிப்பரேஷன் உண்மையாலுமே ஃபயரா போயிட்டு இருக்கா, இல்லை வந்து டவுன் ஆயிட்டீங்களா? உங்களை நீங்களே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஏன் அப்படின்னோம்னா, இனிமேல் நம்மளுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய எக்ஸாம்ஸ் வரும். இப்பவே நீங்க படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல நீங்க சூப்பரா கிளிக் ஆகி யூரோப் சேனலுடைய வாழ்த்துக்களோட நீங்க ஒரு சூப்பரான பொசிஷனுக்கு வந்து மேடம் நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல தயவு செஞ்சு உங்களுடைய ஃபயரை குறைச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு தான் நான் படிக்க போறேன், அந்த எக்ஸாமுக்கு தான் நான் படிக்க போறேன் அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து இனிமேல் அவன் எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே நான் படிச்சு வச்சிருவேன், எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த கண்டென்ட் இல்ல மேடம், இந்த கண்டென்ட் இந்த எக்ஸாமுக்கு கிடையாது, அந்த கண்டென்ட் இந்த எக்ஸாமுக்கு கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு குழப்பிக்க வேணாம். டிஆர்பிக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், அதே வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா டிஎன்பிஎஸ்சி ஏஐக்குமான வீடியோஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரியா? மோர் ஓவர் சிலபஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் தான். சில கண்டென்ட்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங் இருக்கு. பட் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு பேரு தான் வந்து வேற மாதிரி இருக்குமா கண்டி. உள்ள இருக்கிற சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்து ஃபவுண்டேஷன் ரிலேட்டடான சிலபஸ் கொடுத்திருப்பான், சப்ஜெக்ட் நேம் ஃபவுண்டேஷன் கொடுத்து. இதே ஏஇல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஜியோ டெக்னிக்கல் அந்த சப்ஜெக்ட்ல போயிட்டு ஃபவுண்டேஷனை பத்தின சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். இன்னும் மோசம், டிஆர்பில டைரக்டா சர்வேயிங்னு கொடுத்த ஒரு விஷயத்த இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னோம்னா, சர்வேயிங்க வந்து டைரக்டா வந்து சர்வேயிங் அப்படிங்கிற சப்ஜெக்டோட கொடுக்காம எஸ்டிமேஷன்ல போயிட்டு சர்வேயிங்க பத்தின சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. இப்படி நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் நேம் தான் வித்தியாசமா இருக்குமா கண்டி, உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க குழப்பிக்காம எல்லாத்தையுமே படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னோம்னா நீங்க உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஃபயரான ப்ரிப்பரேஷனை எவ்விதத்திலும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்காம உங்களை நீங்களே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதாவது ஹைட்ராலிக்ஸ்ல பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஃப்ளூயிட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தவங்க கண்டிப்பா இதை பேஸ் பண்ணின ஒரு ரிவிஷன் வீடியோ இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வரும். அதுல நீங்க சூப்பரா லைவ்ல நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க சூப்பரா முழுசா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களை வந்து நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்பேன். அப்போ நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நல்லா ஃபுல்லா அழகா பார்த்து தெளிவா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். முதல்ல நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, மூவிங் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, மோஷன்ல இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளூயிட பத்தின அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அதை படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸை தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே அந்த ஃப்ளூயிட வந்து நீங்க அட் ரெஸ்ட் பொசிஷன்ல மட்டும்தான் படிக்க போறீங்க, அதை மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கன்னா அது பேர் வந்து அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் பேரு ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அட் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் போது, ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும் போது படிக்கிறதுனால அது வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்க்கும் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ரெண்டுமே வந்து ஃப்ளூயிட் இன் மூவிங் பொசிஷன்ல இருக்கும் போது, மோஷன்ல இருக்கும் போது படிக்கிற பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான் போத் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் as well as ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். பட் கைனமேட்டிக்ஸ்ல வந்து பார்க்கும்போது ப்ரெஷர் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். வேறஸ் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல பார்க்கும்போது ப்ரெஷர் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணி ஃப்ளூயிட் மோஷன்ல இருக்கும் போது பத்தி படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸை தான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கான ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா லிக்விட்னுடைய விஸ்காசிட்டி நல்லா ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. லிக்விட்னுடைய விஸ்காசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக ஃப்ளூயிடினுடைய அதாவது லிக்விடினுடைய விஸ்காசிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னோம்னா குறையும். வேறஸ் நீங்க கேஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கேஸ்னுடைய விஸ்காசிட்டி கூடும். ஓகேவா? ஸோ கேஸுக்கும் லிக்விடுக்குமான விஸ்காசிட்டி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் எஃபெக்ட் வந்து கேஸுக்கும் லிக்விடுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல பதிவு வச்சுக்கோங்க. ஸ்பெசிபிக் வெயிட்டை வந்து வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கொஸ்டின் எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு தெரியுங்களா? சோ ஸ்பெசிபிக் வெயிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெயிட் டென்சிட்டி அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே? ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்குள்ள நம்ம நுழைய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னோம்னா டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். டென்சிட்டி அப்படின்னாலே மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? So density is the ratio of mass of the fluid to its volume. அதுதான் நீங்க வந்து density அப்படின்னு சொல்றீங்க, இல்ல mass density அப்படின்னு சொல்றீங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி யூனிட் வந்து என்னது அப்படின்னம்னா மாஸ்னா கேஜி, வால்யூம்னா மீட்டர் கியூப். ஸோ கேஜி பர் மீட்டர் கியூப் அப்படின்றதான் வந்து டென்சிட்டியினுடைய எஸ்ஐ யூனிட். டென்சிட்டியை வந்து ஜென்ரலா நம்ம வந்து ரோ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டென்சிட்டியை வந்து ரோ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஓகேவா? யூனிட்டியும் பார்த்துக்கோங்க, வேல்யூவும் பார்த்துக்கோங்க. கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபா இருந்ததுன்னா 1. இதே வந்து வேல்யூ வந்து எப்படி நம்ம கொடுப்போம் ஆப்ஷன்ல 1000 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபா அப்படின்னா 1000. ஆமா, இல்ல 1000 தானே படிச்சோம் நம்ம அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் யூனிட் என்ன அப்படின்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னும் போது 1 தான். ஓகேவா? கிலோகிராம் பர் மீட்டர் கியூபா இருந்துச்சு அப்படின்னா தான் வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000. ஓகே, அர்த்தம் மொத்தம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்படி இல்லைன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூபா இருந்துச்சுன்னா 1000. ஓகேங்களா? மனசுல பதிய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸ் டென்சிட்டி. மாஸ் டென்சிட்டினா மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் பை வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட். இதே தான். அதை வந்து நம்ம டென்சிட்டினும் சொல்லலாம், மாஸ் டென்சிட்டினும் சொல்லலாம். யூனிட் பார்த்தாச்சு, எப்படி டினோட் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. வாட்டர்னுடைய மாஸ் டென்சிட்டி, டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல பார்த்துட்டீங்க, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்ல பார்த்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்பெசிபிக் வெயிட் அப்படி இல்லைன்னா வெயிட் டென்சிட்டி. ஸ்பெசிபிக் வெயிட் வந்து இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி which is nothing but W is equal to weight of the fluid by volume of the fluid. Mass density na enna சொன்னீங்க நீங்க? Mass of the fluid by volume of the fluid அப்படிங்க. அப்ப weight density na என்னது? Weight of the fluid by volume of the fluid. அவ்வளவுதான். பேருக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா இருக்கு இல்லையா? சோ ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், வெயிட் டென்சிட்டிக்கு இன்னொரு பேரு ஸ்பெசிபிக் வெயிட். வெயிட் டென்சிட்டிக்கு ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஸ்பெசிபிக் வெயிட்டுக்கான ஃபார்முலா என்னங்கன்னா அதே தான், weight of the fluid by volume of the fluid. So specific weight or weight density of the water, weight density of the water வந்து 9810 newton per meter cube, 9810 newton per meter cube. Okay, weight density என்னன்னு பார்த்துட்டீங்க. next mass density of the water என்னன்னு பார்த்துட்டீங்க. ஓகேவா? mass density of the water என்னன்னு பார்த்தாச்சு, weight density of the water என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, பாத்துட்டீங்கல்ல? நெக்ஸ்ட் பாருங்களேன், ஸ்பெசிபிக் வால்யூம். ஸ்பெசிபிக் வால்யூம் இது வந்து ஜெனரலா வந்து இட் இஸ் காமன்லி அப்ளைடு டு கேசஸ் தான். ஓகேவா? ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து காமனா எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசியஸ் கண்டிஷன்ஸ்க்கு தான். சோ இதுக்கு என்னது அப்படின்னம்னா அதேதான், வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட் பை மாஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட். வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட் பை மாஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட். ஜெனரலா நம்மளுக்கு வந்து weight of the fluid by volume of the fluid அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எதுக்கு? weight densityக்கு. weight densityனும் போது weight தான் மேல வரணும், வால்யூம் கீழே வரணும். இங்க வந்து பாருங்க ஸ்பெசிபிக் வால்யூம்னும் போது வால்யூம் ஆஃப் த fluid divided by mass of the fluid. சோ கண்டிப்பா யூனிட் என்னவா இருக்கும்? மீட்டர் கியூப் பர் கேஜியா இருக்கும். ஓகேவா? இது வந்து காமன்லி அப்ளைடு டு கேசஸ். இதுவே நம்ம பாத்துக்கணும். அடுத்ததா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து ஜெனரலா இட் இஸ் டினோட்டட் as கேபிட்டல் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸ்பெசிபிக் கிராவிட்டியை கேபிட்டல் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் லிக்விட். ஸ்டாண்டர்ட் லிக்விட் இல்லைன்னா வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? சோ வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் டிவைடட் பை கிவன் லிக்விட், அது வந்து என்ன லிக்விட் அவன் கொடுக்குறானோ அது. ஓகேவா? வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் டிவைடட் பை weight density of the standard liquid, that is nothing but water. ஓகேவா? ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஏன்னா நீங்க மேல போடுறதும் வெயிட் டென்சிட்டி தான், கீழே போடுறதும் வெயிட் டென்சிட்டி தான். அதனால இதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னும் போது யூனிட் கிடையாது. வெயிட் டென்சிட்டியை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம படிச்சோம், அதை எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. மெர்க்குரியினுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 13.6. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஃபார் மெர்க்குரி என்னது? 13.6. டிஆர்பி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ரொம்ப சூப்பரா கான்செப்ட்ஸை புரிஞ்சு வச்சுக்கணும். கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? கான்செப்டே புரியாம என்ன விஷயம்னே தெரியாம நம்ம வந்து மனம் போன போக்குல படிச்சுட்டு இருந்தோம்னாலாம் வந்து மனசுல நிக்காது. அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு விஷயத்த வந்து புரிஞ்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதி படிங்க தயவு செஞ்சு. அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து 13.6. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க விஸ்கோசிட்டி. விஸ்கோசிட்டி அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா it is defined as the property of a fluid which offers resistance to the movement of one layer of fluid over another adjacent layer of the fluid. ஒரு ஃப்ளூயிட்னுடைய ஒரு லேயரும் அதனுடைய இன்னொரு அட்ஜசன்ட் லேயரும் வந்து ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு மூவ் ஆகாதபடிக்கு ரெசிஸ்ட் பண்ணும். விஸ்கஸ்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கும் ஆயிலுக்குமான விஸ்காஸே உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசம் தெரியும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும், தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியாக அதாவது தின்னாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளூயிடினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இது என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, ஒரு லேயர் ஆஃப் த ஃப்ளூயிடுக்கு மேலே இன்னொரு அட்ஜசன்ட் லேயர் வந்து மூவ் ஆகாதபடிக்கு ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல tau is directly proportional to du by dy அப்படின்னா என்ன? shear stress required to produce unit rate of shear strain. இதுதான். ஓகேவா? ஸோ விஸ்கோசிட்டி இஸ் டிஃபைன்ட் as a tauன்றது என்னது? shear stress. du by dy அப்படிங்கிறது என்னது? shear strain. ஓகே? ஸோ shear strain ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ shear stress வந்து ரெக்வயர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து விஸ்கோசிட்டி. ஓகே? இந்த கன்வர்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். 1 centipoise is equal to 1 by 100 poise. ஓகேவா? அப்ப 100 centipoise is equal to 1 poise. ஓகே? அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா viscosity of water at 20 degrees Celsius is அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் வந்து சென்டிபாய்ஸ்ல கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷன் வந்து சென்டிபாய்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட். viscosity of water at 20 degrees Celsius is 1 centipoise இல்லனா 0.01 poise. ஓகே? ஓகேவா? So viscosity of water at 20 degrees Celsius is 0.01 poise or 1 centipoise. சரி, நியூட்டன்ஸ் law of viscosity அப்படின்னா என்னன்னா, டவுன்றது shear stress, du by dy அப்படிங்கிறது shear strain. அப்போ மியூன்றது என்னவா இருக்கும்? proportionality கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ shear stress is directly proportional to the rate of shear strain. The constant of proportionality அந்த மியூ சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து coefficient of viscosity. ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா படி என்ன? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி மியூ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அது வந்து இட்ஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. எந்த ஒரு லிக்விட் வந்து இந்த நியூட்டன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுதோ அந்த லிக்விட் வந்து நியூட்டனியன் லிக்விட். ஓகேவா? எந்த ஒரு லிக்விட் வந்து இந்த நியூட்டன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணலையோ அது வந்து நான் நியூட்டனியன் லிக்விட். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டைப்ஸ் ஆஃப் லிக்விடுக்கான ஒரு சார்ட், ஒரு கிராஃப் இருக்கு. வெலாசிட்டி கிரேடியன்ட்டுக்கும் ஈல்டு ஸ்ட்ரெஸ்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும், அதாவது ஸ்ட்ரெஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து y ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமான இந்த பிளாட்ல தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஃப்ளூயிடினுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. நியூட்டனியன் ஃப்ளூயிட், நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட், ஐடியல் பிளாஸ்டிக், தைசோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ், டைலேட்டன்ட் லிக்விட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க ஃப்ளூயிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த கிராஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன் நியூட்டனியனுக்கு வந்து என்ன, நான் நியூட்டனியனுக்குலாம் என்னென்ன அப்படின்றத. பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், கெரோசின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனியன் லிக்விட். ஓகேவா? நான் நியூட்டனியன் லிக்விட் அப்படின்னும் போது வந்து நம்மளுடைய பிளட் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்புறம் பாலிமர் சொல்யூஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே, பாலிமர் சொல்யூஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அது வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் தான். ஓகேவா? இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது வாட்டர், கெரோசின்லாம் நியூட்டனியன் லிக்விடுக்கு ஃப்ளூயிடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டும் பாலிமர் சொல்யூஷனையும் வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியல் ஃப்ளூயிட்னா என்னது, ரியல் ஃப்ளூயிட்னா என்னது, முதல்ல இந்த விஷயம் நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னன்னா, the fluid which is incompressible and has no viscosity, நோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஃப்ளூயிட், அதுதான் ஐடியலான ஃப்ளூயிட். இந்த ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது இட் இஸ் இன்கம்ப்ரெசிபிள், இட் ஹாஸ் நோ விஸ்காசிட்டி, அதுக்கு ஃப்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த ஃப்ளூயிட் தான் நம்ம ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்றோம். இந்த ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட். ரியல் ஃப்ளூயிட்னா என்ன? ரியல் ஃப்ளூயிடுக்கு வந்து விஸ்காசிட்டி இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும், கம்ப்ரெசிபிளா இருக்கும். இதை வந்து நம்ம ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ வேற என்ன உங்களுக்கு, ஆல் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ரியல் ஃப்ளூயிட்ஸ், ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் ஆர் இமேஜினரி ஃப்ளூயிட்ஸ். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஃப்ளூயிடுமே என்ன ஃப்ளூயிடு? ரியல் ஃப்ளூயிட். ஓகே? ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது இமேஜினரி ஃப்ளூயிட், அதுக்கு வந்து எதுவுமே இருக்காது, இன்கம்ப்ரெசிபிள், நோ விஸ்காசிட்டி, நோ ஃப்ரிக்ஷன், எதுவுமே இல்லை, அதுதான் வந்து ஐடியல் ஃப்ளூயிட். ஓகே?
இப்ப வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா என்ன? நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டின்றது ஒன்று படிச்சோம். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இதெல்லாம் தான் நான் பார்த்தோம் இல்லையா? ஸோ நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா என்னன்னா, இதுல அதே ஸ்டேட்மெண்ட் தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வரும் பாருங்களேன். A real fluid in which the shear stress is directly proportional to the rate of the shear strain. அப்படின்னா அது பேர் வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட். எந்த ஃப்ளூயிட் வந்து நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ அந்த ஃப்ளூயிட் வந்து நம்ம நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, வேல்யூ ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே. அப்ப நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா என்ன? இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி இட்ஸ் நாட் ப்ரொபோஷனல் டு த ஷியர் ஸ்ட்ரெயின். அதாவது இது நியூட்டன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணாது. அதே மாதிரி இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ஒன்று சொன்னோம் பாத்தீங்களா, வேல்யூ ஆஃப் விஸ்காசிட்டி மியூ, அதுல வந்து அது கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் விஸ்காசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, வேரி ஆயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இது வந்து நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணாததுனால இது வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ நியூட்டனியன்னா ஒபேஸ், நான் நியூட்டனா இட் நாட் ஒபேஸ். அதே மாதிரி ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடும் பார்த்தீங்கன்னா இட் ஒபேஸ் த நியூட்டன்ஸ் லா. ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் வந்து ஒபேஸ் த நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஒரு லாவை ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுமே ஒபே பண்றோம் அப்படின்றதுனால ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுமே நியூட்டனியன் ஃப்ளூயிட் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படி இல்லைன்னா வேரிடு ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, இஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ என்னென்னலாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, இல்லை என்னென்னலாம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். டெப்த்து, ஃப்ளோ டெப்த்து, ஃப்ளோனுடைய வெலாசிட்டி, பெட் ஸ்லோப்பு, கிராஸ் செக்ஷனு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டாவே இருக்காது. does not remain constant. வேரி ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், யூனிஃபார்மாவே இருக்காது. அதனால இதனுடைய பேரு நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. யூனிஃபார்ம்னா என்ன? ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா இது ஒரே மாதிரி இருக்காது, ஒரே வேல்யூவை மெயின்டைன் பண்ணிக்காது. அதே மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து வேரிடு ஃப்ளோ. எதெல்லாம் வேரி ஆகுது? டெப்த் ஆஃப் த ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ, ஸ்லோப் ஆஃப் தி பெட் சேனல், கிராஸ் செக்ஷனு எல்லாமே வந்து கான்ஸ்டன்டாவே இல்லாம வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படி இல்லைன்னா வேரிட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? A fluid is said to be laminar when the various fluid particles moves in layer with one layer of fluid sliding smoothly over an adjacent layer. அதனோட adjacent layer மேல வந்து ஸ்மூத்தா அதால மூவ் ஆக முடியுது அப்படின்னா அந்த fluid தான் வந்து நம்ம லேமினார் fluidன்னு சொல்லுவோம். ஒரு லேயர் மேல இன்னொரு adjacent layer ஸ்மூத்தா வந்து மூவ் ஆக முடியுதுன்னா அந்த ஒரு ஃப்ளூயிடை தான் வந்து நம்ம லேமினார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ அப்படின்னா இது வந்து ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. வேரிட் ஃப்ளோ அப்படின்னும் போது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். ஓகேவா? கிராஜுவலி வேரி ஆகுது. கிராஜுவலினா படிப்படியா இல்ல ஒரே ஒரு தரமா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கணிப்பா மாறிக்கிட்டே இருக்கும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ வந்து ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு வந்து வேரிட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஸ்டெடி ஃப்ளோனா என்ன, அன்ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெடினா என்ன? நிலையா, ஒரே மாதிரி, இல்ல வந்து கான்ஸ்டன்டா இருக்குது, மாறல அப்படின்னா அது ஸ்டெடி. நான் ஸ்டெடினா, அன்ஸ்டெடினா என்ன? மாறுது, நிலையா இல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆகுது இல்ல மொத்தமா வேரி ஆயிடுது அப்படின்னா அது வந்து அன்ஸ்டெடி. ஸோ எது மாறுது எது மாறல, எதை பொறுத்து மாறல அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸ்டெடி ஃப்ளோனா என்னன்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் த டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் fluid characteristics like என்னென்னலாம் பாருங்க, வெலாசிட்டி, டென்சிட்டி, ப்ரெஷர், இது எல்லாமே வந்து டைமை பொறுத்து மாறல, டைமை பொறுத்து மாறவே இல்லை, கான்ஸ்டன்டா ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா டோ வி பை டோ டி, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் இன் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டோ ரோ பை டோ டி அப்படின்றது சேஞ்ச் இன் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டோ பி பை டோ டி, இந்த டோ ஜே பை டோ டின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு, இட் இஸ் நாட் வேரிட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. அப்ப அன்ஸ்டெடி ஃப்ளோனா என்ன? வெலாசிட்டி, டென்சிட்டி, ப்ரெஷர் இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, வேரி ஆயிட்டே இருக்கு, ஸ்டெடியாவே இல்லைன்றதுனால இதை வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ போத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா moreover இப்போ உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன் கேளுங்களேன். யூனிஃபார்ம் fluid flow is defined as a type of flow in which velocity at any given time does not change with respect to space. இப்போ ஸ்பேஸை பொறுத்து இல்ல டைரக்ஷனை பொறுத்து வந்து
டைமை பொறுத்து மாறல, பட் வந்து உங்களுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸை பொறுத்தும் மாறாமலே இருக்கு அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஸ்பேஸ், லென்த், டைரக்ஷன் இதை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னோம்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஓகேவா? அதாவது டோ வி பை டோ டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் is a constant, does not change with respect to space, that is which is equal to 0 அப்படின்னும் போது இது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதான் வந்து உங்களுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ வித் ஸ்பேஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டான ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டியை பொறுத்து என்னென்ன டெம்பரேச்சர் எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுதா, எது மாறும் எது மாறாது, இது ரெண்டுத்துமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. விஸ்காசிட்டி இஸ் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். The viscosity of the liquid decreases, but that of gases increases. So, viscosity of the liquid வந்து decreases with increase in temperature. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் viscosity of the gases வந்து பார்த்தீங்கன்னா it increases with increase in temperature. ஓகே, அப்போ லிக்விடுக்கு விஸ்காசிட்டி எஃபெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் என்ன ஆகுது, கேஸுக்கு என்ன ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சா? ஏன் வந்து லிக்விடுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமான விஸ்காசிட்டி குறையுது, இதே கேஸுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமான விஸ்காசிட்டி ஏன் அதிகமாகுது அப்படின்னு ரீசன் என்னன்னா, this is due to the reason that in liquid the shear stress due to the intermolecular cohesion which decreases with increase in temperature. லிக்விட்ல என்ன ஆகும்னா ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் இருக்கிற அந்த இன்டர்மாலிகுலர் கொஹிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த ரெண்டும் கொலைட் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போச்சுன்னா விஸ்காசிட்டியும் குறைஞ்சு போயிடும். இது வந்து லிக்விட்ல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா கேஸுக்கு அப்படி கிடையாது. But in gases, the intermolecular cohesion is negligible and the shear stress due to the exchange of momentum of the molecules is normal to the direction of the motion of the molecular activity. அந்த molecular activity directionக்கு நார்மலா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கேஸினுடைய விஸ்காசிட்டியும் இன்க்ரீஸ் தான் ஆகுமா, கண்டி குறையாது. லிக்விட்ல நடக்கிறதுக்கான காரணம் அதனுடைய இன்டர்மாலிகுலர் கொஹிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அது டிக்ரீஸ் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து விஸ்காசிட்டியும் டிக்ரீஸ் ஆகிடும். சரியா? ஸோ ரீசன் என்னன்னு புரிஞ்சு போச்சு. லிக்விட்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது விஸ்காசிட்டி குறையும், ஆனால் கேஸ்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது விஸ்காசிட்டியும் அதிகமாகும். இந்த ஒரு விஷயத்த மனசுல பதிய வச்சாச்சு. அடுத்ததா ப்ரெஷர்னால விஸ்காசிட்டிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரெஷர்னால பெருசா வந்து என்ன சொல்றது, எல்லா லிக்விடுக்குமா ஃப்ளூயிடுக்கும்லாம் பெருசா எந்த சேஞ்சும் நடக்கல. ஆனா சில ஆயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா இஸ் ஃபவுண்ட் டு பி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக விஸ்காசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து சில ஆயில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் இஸ் நாட் அஃபெக்டட் பை த சேஞ்சஸ் இன் ப்ரெஷர். ஆனா விஸ்காசிட்டி ஆஃப் சம் ஆயில்ஸ் ஹஸ் பீன் ஃபவுண்ட் டு இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஓகேவா? நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, இதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அதாவது டெம்பரேச்சர்னால ஒரு ஃப்ளூயிட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸுக்கான ஈக்குவேஷன் PV is equal to MRT. இந்த ஈக்குவேஷன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்மால் m is equal to ஸ்மால் n into capital M அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? M equal to n into M அப்படின்னு இருக்கும். ஸோ PV is equal to MRT. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் Pன்றது அப்சல்யூட் ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம் ஆஃப் M மாஸ் kg ஆஃப் கேஸ், Mன்றது மாஸ் ஆஃப் எ கேஸ், Rன்றது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் எ பர்ஃபெக்ட் கேஸ். இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா according to Avogadro hypothesis என்ன சொல்லுது அப்படின்னா, the volume of 1 mole of any gas அதனுடைய வால்யூமோ
இன்னும் ஒரு வால்யூம் ஆஃப் 1 mole ஆஃப் எனி அதர் கேஸ், அதனுடைய இன்னொரு கேஸ்னுடைய வால்யூமும் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில், அப்போது ரெண்டு கேஸுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்குது, ஒரே ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதசிஸ் எந்த ஹைப்போதசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அவகட்ரோஸ் ஹைப்போதசிஸ். அவகட்ரோ ஹைப்போதசிஸில் என்ன சொல்லுது? the volume of 1 mole of any gas is the same as the volume of 1 mole of any other gas. எப்போ இது ரெண்டும் இதே மாதிரி ஒரே வால்யூமில் 1 mole ஆஃப் கேஸ் ரெண்டுத்துக்குமே அதனுடைய வால்யூம் வந்து சேமாக இருக்கும்னா அப்போ ரெண்டு கேஸுமே ஒரே ப்ரெஷரில் ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இது சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதசிஸ் வந்து அவகட்ரோஸ் ஹைப்போதசிஸ். PV by NT இப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் கேஸஸ். This constant is called as universal gas constant. Universal gas constant வந்து நம்ம R0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். சரிங்களா? R0 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ PV by NT is a constant for all gases. இந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். The volume of 1 mole of any perfect gas at 1 bar, இது போர் கிடையாது, 1 bar at 0 degree Celsius, 0 degree Celsiusல இருக்கும்போது அதனுடைய வால்யூம் ஆஃப் 1 mole அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்? 22.71 மீட்டர் கியூப். வேல்யூ பார்த்துக்கோங்க, 22.71 மீட்டர் கியூப். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு R0 இஸ் ஈக்குவல் டு 8314.3 நியூட்டன் மீட்டர் per mole K. Okay? So the volume of 1 mole of any perfect gas at 1 bar at 0 degrees Celsius is approximately 22.71 meter cube. Universal gas constant உடைய value வந்து பாத்தீங்கன்னா 8314.3 Newton meter per mole K. Okay? அவகட்ரோ ஹைப்போதசிஸ் என்ன சொல்லிச்சுலாம் பார்த்துட்டீங்களா? PV by NTன்றது தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதுமே பார்த்துக்கோங்க, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R0 is equal to PV by NT. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா compressibility and bulk modulus பற்றி தெரிஞ்சுக்கணும். the property by virtue of which fluid undergo a change in volume. எதனால் அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மூலியமா ஒரு ஃப்ளூயிட்னுடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியாக தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ரெசிபிலிட்டி வந்து இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அதிகமாக கம்ப்ரெசிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? of the fluid as the volume modulus increases with increase of pressure. So compressibility decreases with increase in pressure of the fluid as the volume modulus வந்து increases with increases of pressure. pressure increase ஆகும்போது எது increase ஆகுது எது decrease ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். compressibilityன்றது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பல்க் மாடுலஸ்க்கும் கம்ப்ரெசிபிலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/k is equal to compressibility. இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ளூயிடினுடைய எலாஸ்டிசிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா in terms of bulk modulus வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். elasticity of the fluid is measured in terms of bulk modulus of elasticity. Elasticity of fluid is defined as the ratio of compressive stress to the volumetric strain. Compressibility is the reciprocal of bulk modulus of elasticity. So elasticity of the fluid is defined as the elasticity of the fluid என்றது என்னது? எதுக்குமான ரேஷியோ? compressive stressக்கும் volumetric strainக்குமான ரேஷியோ தான் elasticity of the fluid. compressibility என்றது it is a reciprocal of bulk modulus of elasticity. வேப்பர் ப்ரெஷர் எல்லா லிக்விடுமே என்ன ஆகும்னா அதுக்கு வந்து எவாப்ரேட் ஆகிற ஒரு டெண்டன்சி இருக்கும், வேப்பரைஸ் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸோ ஆல் லிக்விட்ஸ் ஹேவ் எ டெண்டன்சி டு எவாப்ரேட் ஆர் வேப்பரைஸ். இஃப் த ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் இஸ் லோயர் தேன் ஆர் ஈக்குவல் டு தி சேச்சுரேஷன் வேப்பர் ப்ரெஷர்னா அப்போ பாய்லிங் டேக்ஸ் பிளேஸ். பாய்லிங் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். If the pressure of the liquid surface is lower than or equal to the saturation vapor pressure, then boiling takes place. Vapor pressure increases with increases in temperature. இது நம்மளுக்கே தெரியும், எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம பார்க்குற விஷயம் தான், அதனால இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மெர்க்குரிக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் ரொம்ப கம்மி, அதனால தான் இது வந்து நம்ம பேரோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மெர்க்குரி ஹாஸ் வெரி லோ வேப்பர் ப்ரெஷர் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் an excellent fluid to be used in barometer.
ஸோ ஒரு சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோட யூனிட் என்ன, அதோடைய ஃபார்முலாஸ் என்ன, அது வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன, அதில் இருக்கிறதான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதனுடைய பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்மே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவே ஹோப் கொடுக்குற விதமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு நான் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன போல வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், பகிருங்கள், அதே போல் படித்து உயருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவரோப் சேனல். ஆல் தி வெரி பெஸ்ட். பாய் ஆல், டேக் கேர்.